தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஐடி ஊழியர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். சென்னை கந்தன்சாவடியில் ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கந்தன்சாவடி சாலையின் இருபுறமும் நீண்ட வரிசையில் திரண்ட ஐடி ஊழியர்கள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த நடவடிக்கை எடுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஏதுவாக மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். ஐடி பீப்பிள் நிறைய பேர் இருக்கோம். எல்லாரும் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளால பீட்டாவை தடை செய்ய முடியும். ஜல்லிக்கட்டு நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். இந்த தடவை ஆதரவு நம்ம தெரிச்சாதான் வருஷம் தடை இல்லாம நடக்கும். So we all support ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் செக்கனூர் அணியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு ஏதுவாக மத்திய அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி தேனியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். தேனி புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரியில் ஏராளமான மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து பேரணியில் ஈடுபட்டனர். கல்லூரியிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற அவர்கள் பழனி மத்திய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அண்ணா சிலை முன்பு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர். போராட்ட களத்திற்கு வந்த திமுக மாவட்ட செயலாளர் சுகவனத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் அவர் மீது தண்ணீர் பாக்கெட்டுகளை வீசி வெளியேற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தனியார் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியதுடன் பெப்சி, 7up உள்ளிட்ட வெளிநாட்டு பானங்களை தரையில் ஊற்றி மாணவர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி கல்லூரி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். இதன் பின்னர் வஉசி மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரியும் பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி அரியலூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் வகுப்புகளை புறக்கணித்து முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அரியலூர் கோட்டாட்சியர் மோகனராஜன் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அளித்த மனுவை பெற்றுக் கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கலசலிங்கம் பொறியியல் கல்லூரியில் ஏராளமான மாணவர்கள் திரண்டு ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அழகப்பா பல்கலைக்கழக கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் யாரும் தானாக சேர்ந்த கூட்டம் தான், எந்த எஃபி அந்த சோஷியல் மீடியாவில் சேர்ந்த கூட்டம் தான். யாரும் வந்து அரசியல் கட்சியோ அவங்க எதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. யாரும் இதுக்கு தலைமை ஏற்கக்கூடாது. இது வந்து இதோட தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடிட்டே இருப்போம். நைட் ஆனாலும் சரி, இது வந்து நாளைக்கானாலும் சரி, மறுநாள் ஆனாலும் சரி, நாங்கள் இது வரைக்கும் கல்லூரி இது மாதிரி எதுக்குமே போக மாட்டோம். டெய்லியுமே இது வந்து போராடுவோம். இப்போ நாங்கள் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறோம். தமிழர்களாக இருக்க நாங்கள் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்தியே தீருவோம். இது எத்தனை நாள் போராட்டமாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது ஓகே சொல்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம். கேர்ள்ஸுக்கிறதுக்காக சும்மா இல்லை, கண்டிப்பாக எல்லாரும் உட்காந்துருப்போம். இங்கே குடும்பத்தோட நிறைய பேர் வந்திருக்காங்க. இது எங்களுக்கு ஓகே ஆகிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம். இந்த இடத்த விட்டு நாங்கள் நகர மாட்டோம். நம்ம மாடுகளை காப்பாற்றினா மட்டும்தான் நம்மளோட விவசாயிகளையும் நம்மளுக்கு நோய் நொடி இல்லாத ஒரு நியூட்ரிஷியஸ் மில்கையும் நம்மளால பெற முடியும். அதனால ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணவே கூடாது. அது நம்மளை தான் பாதிக்குது. இதை வந்து பீட்டா உறுப்பினர்களுக்கு வந்து தெரியுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியுது. தயவு செஞ்சு ஜல்லிக்கட்டை யாரும் பேன் பண்ணிடாதீங்க. முன்னோர்கள் வந்து ஒவ்வொன்றையும் எங்களுக்காக விட்டு கொடுத்து போராடி ஒவ்வொன்றையும் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டை விட்டாலும் நாளைக்கு எங்கள் தமிழ் காணாம போயிடும். அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்காக மட்டும்தான் இருக்கோம். அதே மாதிரி அங்கங்க மாடை வந்து சாப்பிட்றாங்க, ஆனால் நாங்கள் தெய்வமா தொழுது கும்பிடுறோம். என் தமிழ் பாரம்பரியம் நான் விட்டு கொடுக்க முடியாது. மத்திய அரசோ மாநில அரசோ நீ தடை பண்ணு, என்ன வேணா பண்ணு. நான் தமிழன், பச்சை தமிழுக்காக உயிரையும் கொடுப்பேன். நான் வந்திருக்கேன், வாங்கடா, ஒவ்வொரு தமிழும் வாங்கடா, வந்து உயிரை கொடுங்கடா ஜல்லிக்கட்டுக்காக. எதுக்குடா நம்மளுக்கு? நம்ம தமிழை நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாது.